உங்களுக்கு ஸ்ட்ராபெர்ரி பிடிக்கும், ஆனால் அதை நீண்ட நாள் உங்களால் ஸ்டோர் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு தான். நானும் எங்கள் வீட்டில் அடிக்கடி ஸ்ட்ராபெர்ரி வாங்க மாட்டேன், இது வீணாக போகுன்ற காரணத்தினாலே. ஆனால் எங்கள் பாப்பா வேணும் வேணும்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நாள் மேடம் ஒரு 5-6 சாப்பிட்டாங்க. 2வது நாள் லைட்டாக வீணாக போக ஆரம்பிச்சிச்சு. அப்பயும் ஒரு 5-6 நீ தானே கேட்ட சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொன்னேன். 3வது நாள் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி வீணாக போயிருந்துச்சு. வீணாக போன பகுதிகளை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு நல்ல பகுதிகளை உப்பு போட்டு வாஷ் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஜீனியும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். என் பசங்க எப்போ கேட்டாலும் ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக் அப்படி இல்லைன்னா லஸ்ஸி கூட போட்டு கொடுப்பேன். இதை நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஒரு 3 நாளுக்குள்ளே காலி பண்ண போகிறோம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்க. ஸ்ட்ராபெர்ரி பேஸ்ட்டை வச்சு நீங்கள் லஸ்ஸி செய்ய போகிறீங்கன்னா இதில் கூட 2 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் அடித்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி மில்க் ஷேக் மாதிரியே போட்டு குடிக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ராபெர்ரி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.